உடல் எடையை குறைக்க சிகிச்சை பெற்றவர் சென்னையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் எடையை குறைக்க உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு இருந்தாலே போதும் என மருத்துவர் ஆண்டனி யுரேஸ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாமா? அப்படி அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பது குறித்து மருத்துவர் ஆண்டன் யுரேஸ்குமார் நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்போ பொதுவாக இந்த உடல் பருமனை குறைக்க நிறைய பேர் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அறுவை சிகிச்சை அப்படி செய்யலாமா? முதல்ல அது உடல் பருமனில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு இதிலெல்லாம் சரியாகாத பட்சத்தில் வேறு வழியே இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளாக இருப்பாங்க கூட, இல்லை உயர் ரத்த அழுத்தம் இருக்கும், இல்லை ஹார்மோன் சேஞ்சஸும் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அறுவை சிகிச்சைன்னு ஒரு கட்டத்தில் வர்றப்ப அறுவை சிகிச்சை செய்வோம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மார்பிட் ஒபிசிட்டி, ரொம்ப அதிகமான உடல் பருமன் இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த உடல் பருமன் சிகிச்சை மேற்கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் பின் விளைவிக்கும் அதிகமாக இருக்கும்? அதனால் அது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிகிச்சை பண்ணுறதே ஹை ரிஸ்க்கு தான். ஒரு மருத்துவராக நான் சொல்லணும்னா சரியா ஈஸி கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணுறது எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், நம்ம அந்த பிரச்சனைக்கு நம்ம அறுவை சிகிச்சை அந்த நபருக்கு அது ஹை ரிஸ்க்கு தான் எப்பயுமே. அப்போ ஏன் அதை ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறோன்னா, இப்போ அந்த குண்டாக இருக்காங்க, அந்த குண்டாக இருக்கிறப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு கொலஸ்ட்ராலும் ஒவ்வொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகும். முக்கியமாக வர்றது பார்த்திங்கன்னா இருதயத்தில் டெபாசிட் ஆகிறது. அப்போ அந்த இருதயத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை எந்த நேரத்தில் கூட வரலாம். அந்த உடல் பருமனாக இருக்கவங்க அதனால தான் ஒரு பெரிய மராத்தான் ரேஸ் ஓடுறதோ அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே நிறுத்திடுவோம் சரியா, ஏன்னா குண்டாக இருக்கீங்க சார் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணுறப்ப அவங்களுக்கு எந்த ரிஸ்க், எல்லா ரிஸ்க்குமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார். மருத்துவனாக நான் எப்பயுமே சொல்லுவேன், மக்களை என்ன சொல்கிறது, எஜுகேட் பண்ணுறது முக்கியம். ப்ரைமரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். டாக்டர்னாலே டு டீச்சுன்னு தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்கன்றது தான் அர்த்தம் சரியா. அந்த விதத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சாதாரண மாத்திரைக்கே பிரச்சனை வரலாம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு ரான்டிடின் மாத்திரையில் பிரச்சனை உயிரிழந்த பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு நம்ம நினைப்போம் 6 வயசு குழந்தைக்கு ஒரு சின்ன சுண்ணத்து பண்ணதில் பிரச்சனை ஆயிடுச்சு சார் அப்படின்ட்டு. அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு உயிரிழப்பு சின்ன ஆப்ரேஷன்லையோ பெரிய ஆப்ரேஷனோ நம்ம பாகுபடுத்தவே முடியாது. உடல் பருமன் அறுவை சிகிச்சை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுகரு, இந்த பிபிலாம் இருக்கும், அவங்கெல்லாம் அது போன்ற ஆட்கள்லாம் இந்த மாதிரி இந்த சிகிச்சையை மேற்கொள்ளலாமா? முதல்ல இல்லை, அதாவது சர்க்கரை நோய்க்கும் உயர் ரத்த அழுத்தத்துக்கும் உடல் பருமன் சிகிச்சை கிடையாது. உடல் பருமன் சிகிச்சைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மார்பிட் ஒபீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அதாவது அவங்களோட வெயிட்டு ஹைட் எல்லாம் போட்டு ஒரு ரேஷியோ பிஎம்ஐ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிஎம்ஐ ரொம்ப அதிகமாக ஒரு 40க்கு மேலே இருக்குன்றப்ப அவங்களுக்கு நம்ம உடல் பருமன் சிகிச்சை மற்ற சிகிச்சையெல்லாம் ஃபெயில் ஆகுது. உதாரணத்துக்கு அவங்க டயட் எடுக்கிறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க, எப்பயும் மீறி நமக்கு உடல் குறையவே முடியல, ஏதாவது வழி பண்ணி கொடுங்க டாக்டர், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னு ஒரு 6 மாதத்தில் ஏதாவது பண்ணி கொடுங்க டாக்டர் அப்படின்னு வர்றப்போ அந்த சிகிச்சையை அந்த இப்போ எந்த ஒரு சிகிச்சையுமே ஒரு நோயாளி கேட்டால் தான் செய்வாங்க. அந்த சிகிச்சையை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் சச் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் 40 வெயிட் பிஎம்ஐ 40 மேலே வந்ததுன்னா அது பண்ணக்கூடிய ஒரு காரணம்னு சொல்லலாம். சரி, இப்போ குறிப்பாக இந்த உடல் பருமனுக்கு மேக்ஸிமம் ஃபுட்டு தான் எப்பவும் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ இந்த உடற்புகுரு சர்ஜரி பண்ணிவிட்டு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் முதல்ல அவங்க? அதாவது ஃபுட்டு இப்போ உடல் பருமன் சிகிச்சையிலே 2 வகையாக சொல்லலாம். அந்த உணவு பை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டொமக், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டொமக்கு ரொம்ப நம்ம ஒரு 1.5 லிட்டர் ஸ்டொமக் ஒரு 30 ml 40 ml அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் தான் டயட் எடுக்க முடியும். அதே நபர் ஜூஸை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது டக்குன்னு எம்டி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதேமாரி எடுக்க சொல்ல மாட்டோம். உணவை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அது ரெஸ்ட்ரிக்டிவ்னு ஒரு டைப். இன்னொன்று என்ன வேணால் சாப்பிட்லாம். அந்த குடலை நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடம்புக்கு ஒட்டாத மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த உணவு ரெஸ்ட்ரிக்ட் ரொம்ப பண்ண தேவையில்லை. அந்த சாப்பிட்ற உணவுலாம் நம்ம உடம்புல சேராமல் மலம் வழியாக கழிவாயிடும். ஸோ 2 வகையாக இருக்குது. ஸோ எந்த வகையை நம்ம சேர்ந்தாலும் நம்ம ஒரு வைத்தியம் எடுத்ததுக்கப்புறம் அதை சரியான முறையில் அந்த நம்ம சொல்கிற வார்த்தைகளை கடைபிடிக்கிறது முக்கியம். அப்போ உணவை குறைக்க வேண்டியது முக்கியம். தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளுக்கு முறையான சிகிச்சை மேற்கொண்டால் பாதுகாப்பாக வாழலாம் என்ற மருத்துவர்கள் அறிவுரை வழங்குகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்ரீனுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.